இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் உருவான பெருமழை வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் முனைவர் ராஜேஷ் குப்தா அவர்கள் தலைமையிலான பல்துறை ஒன்றிய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் உருவான பெருமழை வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து பகண்டை, மேல்பட்டாம்பாக்கம், அழகியநத்தம், குண்டு உப்பளவாடி, கண்டக்காடு, ஞானமேடு ஆகிய இடங்களில் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் முனைவர் ராஜேஷ் குப்தா அவர்கள் தலைமையிலான பல்துறை ஒன்றிய குழுவினர், சிறப்பு கண்காணிப்பு அலுவலர், ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககசிம் பேடி, வருவாய் நிர்வாக ஆணையர் கூடுதல் தலைமை செயலாளர் ராஜேஷ் லக்கானி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அரசு முதன்மை செயலாளர் பே. அமுதா, தமிழ்நாடு மின் பகிர்மான கழக தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் க. நந்தகுமார், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் த. மோகன், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு. சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பண்ருட்டி வட்டத்திற்கு உட்பட்ட பகண்டை மற்றும் மேல்பட்டாம்பாக்கத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரை உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்து சேதம் அடைந்துள்ளதையும், கரை உடைப்பினை அடைத்து கரையினை பலப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும், மேல்பட்டாம்பாக்கத்தில் பெருவெள்ளத்தின் காரணமாக கஸ்டம் சாலையில் ஏற்பட்ட மண் அரிப்பின் காரணமாக சேதம் அடைந்துள்ளதையும், அதனை சரி செய்திடும் வகையில் மணல் மூட்டைகள் அடுக்கி சாலையை செப்பனிடுவதையும், கடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட அழகியநத்தம் 2000 வளாகம் சாலையில் பெருவெள்ளத்தினால் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதையும், தற்காலிகமாக பாலம் சீரமைக்கும் பணிகளையும் பார்வையிட்டனர். தொடர்ந்து அழகியநத்தத்தில் வேளாண் பயிர், வாழை மரங்கள் சேதம் அடைந்துள்ளதையும், விவசாயிகளிடம் பயிர் சேதம் குறித்தும் கணக்கெடுப்பு மற்றும் நிவாரணம் வழங்குதல் குறித்தும் கேட்டறிந்தனர். விவசாய நிலப்பரப்பில் மணல் குவியல்கள் ஏற்பட்டுள்ளதையும், வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதனையும், பயிர் சேதம் குறித்து அமைக்கப்பட்ட விளக்க காட்சிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நாணமேட்டில் தென்பெண்ணை ஆற்று கரைப்பகுதி உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் மழை வெள்ளம் புகுந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதையும், நீர்வள ஆதாரத்துறை மூலம் மணல் மூட்டைகள் அடுக்கி உடைப்பு சரி செய்திடும் பணியினையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். குண்டு உப்பளவாடியில் மழை வெள்ளத்தினால் சேதமடைந்த வீட்டினையும், ஆற்றங்கரை பகுதியில் உள்ள வீடு மழை வெள்ளத்தினால் சேதம் அடைந்துள்ளதையும், கண்டக்காட்டில் பெருவெள்ளத்தின் காரணமாக பாலத்தின் பக்கவாட்டு சுவர்கள் சேதம் அடைந்துள்ளதையும், சாலை சீரமைக்கும் பணியினையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் ஆய்வின் போது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி. கணேசன் அவர்கள் மத்திய குழுவை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் சேதம் குறித்தும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு பிற்பகலில் ஆய்வை முடித்து மத்திய குழு புதுச்சேரி சென்றனர். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.